வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் கடைசியாக லாஸ்ட் ஒரு மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி வச்ச கிளாஸ் டெஸ்ட்டில் பசங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க, மெயின் எக்ஸாமில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எந்த சப்ஜெக்டில் எதிர்பார்த்த மார்க் வந்திருக்குது வரல, ஸோ இந்த நம்மளோட கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு நம்மளை என்ன சொல்கிறது, இந்த சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இதை பற்றி இதுதான் விஷயம். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அருண் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவர் வந்து கிளாஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் ஃபெயில் ஆயிடுறாரு. மெயின் எக்ஸாமில் அக்கௌண்ட்ஸில் கிளாஸ் டெஸ்ட்டில் காட்டிலும் 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு. கிளாஸ் டெஸ்ட்டில் லால் 57 எடுத்தவர் மெயின் எக்ஸாமில் வெறும் லால் 42 தான் எடுக்கிறாரு. எக்கனாமிக்ஸையும் பிஸ்னஸ் மேக்ஸையும் பொறுத்த வரைக்கும் அதுவும் கிளாஸ் டெஸ்ட்டில் மெயின் டெஸ்ட்டு மார்க் கம்மியாக தான் ஆகுது. ஸோ கிளாஸ் டெஸ்ட்டில் அவர் அக்கௌண்ட்ஸில் ஃபெயிலு பண்ணால் ஓவராலாக பாஸ் ஆகிருக்காரு. மெயின் எக்ஸாமில் இ காட் 203 அண்ட் பாஸ். அடுத்தது கிரீஸ்வர். கிளாஸ் டெஸ்ட்டில் அரௌண்ட் 300+ எடுக்கிறாரு. மெயின் எக்ஸாமில் 290 கிட்ட எடுக்கிறாரு. கிளாஸ் டெஸ்ட்டில் அவருக்கு இருக்கிறதுலே கம்மி வந்துட்டு லா தான். மிச்சம் மூணுத்துலேயுமே வந்துட்டு 70+ இருக்குது. லாவில் தான் கம்மியாக இருக்குது. மெயின் எக்ஸாம்லேயும் லாவில் தான் கம்மியாகுது. 49 தான் எடுக்கிறாரு. ஸோ ஆனால் கிளாஸ் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது மெயின் எக்ஸாமில் இன்னும் 15 மார்க் கம்மியாக இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் எக்கனாமிக்ஸில் கிளாஸ் டெஸ்ட் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கிளாஸ் டெஸ்ட்டில் 80 எடுத்திருக்காரு. மெயின் எக்ஸாம்லேயும் 79 எடுத்திருக்காரு. மேக்ஸில் கிளாஸ் டெஸ்ட்டில் 84, மெயின் எக்ஸாமில் 86. அக்கௌண்ட்ஸ்லையும் இங்கே 70+, அங்கேயும் 70+. அடுத்தது ஹர்ஷன். ஹர்ஷன் வந்துட்டு கிளாஸ் டெஸ்ட்டில் ஓவராலாக 223 எடுத்திருக்காரு. ஆனால் மெயின் எக்ஸாமில் 265 எடுத்திருக்காரு. கிளாஸ் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸில் மெயின் எக்ஸாமில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாலையும் கிளாஸ் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது மெயின் எக்ஸாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் டெஸ்ட் மாதிரி மெயின் எக்ஸாம் எக்ஸாமில் எக்கனாமிக்ஸில் இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஜெய்ஸ்வர். கிளாஸ் டெஸ்ட்டில் 55, அக்கௌண்ட்ஸு மெயின் எக்ஸாமில் 60, லாவில் 53, மெயின் எக்ஸாமில் 51, மேக்ஸில் கிட்டத்தட்ட 80, அங்கே 91, எக்கனாமிக்ஸில் 94, ஆனால் அங்கே 75. ஸோ எக்கனாமிக்ஸில் கிளாஸ் டெஸ்ட்டோட மெயின் எக்ஸாமில் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஜெனிஃபர் பிளஸி. ஆக்சுவலி இவங்க போஸ்ட் ஸ்கூல். ஸோ மிச்சவங்களாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம், இவங்க போஸ்ட் ஸ்கூல். ஸோ இவங்க வந்து கிளாஸ் டெஸ்ட்டில் 294, ஆனால் மெயின் எக்ஸாமில் 195. ஸோ கிளாஸ் டெஸ்ட்டுக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா கிளாஸ் டெஸ்ட்டில் 70, அங்கே 49 அக்கௌண்ட்ஸில், இங்கே 64, அங்கே 57, இங்கே 76, 85 மேக்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும். அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரில, சம்மந்தமே இல்லை. 45, 44ன்னு இருக்குது. என்னத்த பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இது பெரிய டிஃப்ரென்ஸ், இந்த இந்த பெரிய அமௌண்ட். அதனால தான் அக்ரிகேட்டில் போயிடுச்சு. இல்லை என்னத்தை விட்டாங்கன்னு தெரில. அடுத்தது கனிஷ். கிளாஸ் டெஸ்ட்டில் அக்கௌண்ட்ஸ்லையுமே கம்மி மார்க்கு, லாலையுமே ஃபெயிலு. ஆனால் மெயின் எக்ஸாமில் அக்கௌண்ட்ஸில் 62 அண்ட் லாவில் 49. மிச்ச ரெண்டு சப்ஜெக்ட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்துருக்குது. ஆனால் அக்கௌண்ட்ஸ் தான் பயங்கர ஜம்ப்பு. ஸோ இவன் ரியலாக போய் அது அப்படியே ஆப்போசிட் ஆஃப் ஜெனிஃபர் பிளஸி. ஜெனிஃபர் பிளஸி கிளாஸில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, ஆனால் மெயின் எக்ஸாமில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இவன் அப்படியே ஆப்போசிட்டு. அடுத்தது கௌஷிக்கு. இவன் எக்ஸாம் ஒழுங்காக எழுதவே இல்லை, ஸோ அதனால் இவன் விட்டுறலாம். அடுத்தது மீனாட்சி. மீனாட்சி வந்துட்டு அதே மாதிரி தான், ஜெனிஃபர் மாதிரி தான். கிளாஸ் டெஸ்ட்லாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸு, ஆனால் மெயின் எக்ஸாமில் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸில் ஒன்றில் கூட பாஸ் ஆகலை. இவன் போஸ்ட் ஸ்கூல் தான். அடுத்தது மிஷல் ரீனா. இவன் வந்து கிளாஸ் டெஸ்ட்டில் அக்கௌண்ட்ஸ்லேயும் ஃபெயிலு, லாலையும் ஃபெயிலு. மெயின் எக்ஸாமில் அக்கௌண்ட்ஸில் லாவில் பாஸு, எக்கனாமிக்ஸில் போயிடுச்சு. இவன் இங்கே எக்கனாமிக்ஸ் எனக்கு இங்கே மார்க் ஷீட் இல்லை, அது ஏன்னு தெரில. அடுத்தது மோனிகா. மோனிகா வந்துட்டு கிளாஸில் அக்கௌண்ட்ஸில் 59, மெயினில் அக்கௌண்ட்ஸ் 63, லாவில் கிளாஸ் டெஸ்ட்டில் ஃபெயிலு, மெயின் எக்ஸாமில் ஜஸ்ட் பாஸு. பிஸ்னஸ் மேக்ஸில் 63, இங்கே 43, எக்கனாமிக்ஸில் இங்கே எனக்கு மார்க் இல்லை, அங்கே 56. அடுத்தது சாரு கேஷு. கிளாஸ் டெஸ்ட்டில் இங்கே 73, அங்கே 79 எக்ஸாமில், இங்கே 61, அங்கே 56, இங்கே 90, அங்கே 88, எக்கனாமிக்ஸில் இங்கே 93, அங்கே 77. அடுத்தது ஸ்ரீவத்சவ். கிளாஸ் டெஸ்ட்டில் 62, மெயின் எக்ஸாமில் 72, இங்கே 55, அங்கே 54, இங்கே 76, அங்கே 72, இங்கே 78, அங்கே 68. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிளாஸ் டெஸ்ட்டோட மெயின் எக்ஸாமில் அடி வாங்குது நிறைய பேருக்கு. இந்த அர்ஷனுக்கு தான் கொஞ்சம் தூக்கி இருக்கு, மற்ற எல்லாருக்கும் அடி வாங்கியிருக்குது.
ஸோ யார் எக்கனாமிக்ஸில் இது வரைக்கும் ஹையஸ்ட் மார்க்காக இருந்தாங்கன்னா ஹர்ஷன். இதான் ஹர்ஷன் தான் 83 வாங்கியிருக்கான் எக்கனாமிக்ஸில். ஸோ மிச்சம் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அவன் தான் ஹையஸ்ட். அடுத்தது சூர்யா. கிளாஸ் டெஸ்ட்டில் அக்ரிகேட்டில் ஃபெயிலு. ஆனால் மெயின் எக்ஸாமில் அவனுக்கு 20 மார்க் அக்ரிகேட்டில் பாசிட்டிவ். ஐ திங்க் அவனுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தம்சம் பண்ணியிருக்கான் அவன் மெயின் எக்ஸாமில். இங்கே 40 இருந்தவன் இங்கே 70 ஜம்ப் ஆயிருக்குது. அதான் அவனோட எக்ஸ்ட்ரா திங்கிங். மிச்சம்லாம் கிட்டத்தட்ட அதான் வாங்கியிருக்கான். எக்கனாமிக்ஸ் தான் இங்கே 59 வாங்கினான், அங்கே 56 வாங்கியிருக்கான். மேக்ஸில் 55 வாங்கியிருக்கான், அங்கே 53 வாங்கியிருக்கான். லால இப்பயும் ஜஸ்ட் பாஸ், அங்கேயும் ஜஸ்ட் பாஸ் தான். இந்த அக்கௌண்ட்ஸ் தான் தம்சம் பண்ணியிருக்கான் அவன். உதயஸ்ரீ கிளாஸ் டெஸ்ட்டில் 211, ஆனால் மெயின் எக்ஸாமில் 250. அப்போ கிளாஸ் டெஸ்ட்டோட எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. லால கிளாஸ் டெஸ்ட்டில் ஜஸ்ட் பாஸ், அங்கே 55 வாங்கியிருக்கா. பிஎம்லேயும் இங்கே 60 தான் வாங்கியிருக்கா, அங்கே 71 வாங்கியிருக்கா. எக்கனாமிக்ஸில் சேம் மார்க் தான் ரெண்டுத்துலேயும். அடுத்த வினோதினி. வினோதினி வந்து இங்கே லால ஃபெயிலு. ஆனால் இங்கே லால 50 மார்க் கிட்ட வாங்கிட்டா, 49 வாங்கிட்டா. ஸோ ஆனால் அங்கே பாஸ் ஆகிட்டா. சூப்பர். எக்கனாமிக்ஸில் கிளாஸ் டெஸ்ட்டோட கம்மி மார்க் தான் வாங்கியிருக்கா. ஆனால் லால இங்கே ஃபெயில், அங்கே பாஸு. விசாரணி கிளாஸ் டெஸ்ட்டில் ஃபெயிலு, மெயின் எக்ஸாமில் பாஸு. ஆனால் அவளுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அண்டு மேக்ஸ் அடி வாங்கியிருக்குது. ஆனால் எக்கனாமிக்ஸ் அவள் கிளாஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கா. யுவராஜ் கிளாஸ் டெஸ்ட்டில் லால பாஸ் ஆகலை, ஆனால் மெயின் எக்ஸாமில் லால வந்து 50 மார்க்ஸ் போட்டிருக்கான். ஸோ இதில் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, கிளாஸ் டெஸ்ட்டுக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது. 2 3 பேருக்கு தான் வந்துட்டு பக்காவாக அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் நிறைய பேருக்கு நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து எய்தர் 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து வீட்டில் உட்காந்து எழுதும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக எழுதுறதுனால இன்னும் பெட்டராக இருக்குது. எக்ஸாம் ஹால் போகும்போது ஒரு ஃபியர் ஃபேக்டர்னால நல்லா எழுதலை. ஆர் இன்னும் எனக்கு டைம், இப்போ நம்ம கிளாஸ் டெஸ்ட் எழுதுக்கப்புறம் ஒரு 15 நாள் டைம் இருந்திருக்கும் மெயின் எக்ஸாமுக்கு. அந்த டைமில் இன்னும் நல்லாவே படிச்சுட்டு போய் எழுதிருக்கலாம். ஸோ இதுதான் அந்த பாசிபிலிட்டி இருக்குது. சும்மா நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.